ஜிம்மில் என்னென்ன தவறுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு ஜிம்முக்கு போகணும் அப்படின்னா எப்படி போகணும், அந்த ஒர்க் அவுட் எவ்வளோ நாள் பண்ணணும், அது எப்படி மெயின்டைன் பண்ணணும் சார்? சார், ஜிம்முக்கு போகிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயந்தான். நம்மளுடைய உடலை வந்து கரெக்டாக சீராக வச்சுக்கணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக மருத்துவராக நான் அறிவுறுத்துவேன். ஆனால் அதை வந்து கரெக்டான முறையில் வந்து அவங்க செய்யணும். எப்படி செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போகிறாங்க அப்படின்னா இனிஷியலாக ஒரு பிகினராக வந்து போன உடனே வெயிட் லிஃப்டிங் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணாமல் கார்டியோ எக்ஸசைஸ் மாதிரி மசிலை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ப்ரீவார்ம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பாடி மாஸ்க்கு தகுந்த மாதிரியான வெயிட்டுகளை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜிம் ட்ரைனிஸ் மூலியமாவோ இல்லை ஃபிசியோ கைடட் மூலமாவோ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிக்கலாம். எடுத்த உடனே வந்து அதிக வெயிட்டை யூஸ் பண்ணுறேன், அதிக மசிலை வந்து நான் இது பண்ணணுன்றதை பண்ணக்கூடாது. இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஜிம் ட்ரைனிஸ் வந்து கரெக்டாக இருப்பாங்க. இன்னொன்று பெரிய தவறுகள் வந்து என்ன இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, சீக்கிரமாக வந்து நான் பாடி பில்டராக காமிக்கணும் அப்படின்றதுனால என்னென்னா ப்ரோட்டீன் பவுடர்ஸும் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸும் க்ரோத் ஹார்மோன்ஸும் அதிக அளவில் வந்து சிட்டிஸ்லேயும் சரி செமி அர்பன் ஏரியாஸ்லையும் சரி மோஸ்ட் ஆஃப் த ஜிம்மில் வந்து ஜிம்மை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த போகிற பர்சன் வந்து செல்ஃப் ப்ரொமோஷனுக்காக இருக்கட்டும் நிறைய இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. இது வந்து முழுக்க 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 தவிர்க்க வேண்டிய ஒன்று. நீங்கள் வந்து எக்ஸசைஸை வந்து ஒரு 2 கிலோக்கு பதிலாக 3 கிலோ பண்ணுறதுனால பெரிய ஹார்ம் இருக்காது. பட் இந்த மாதிரியான ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸும் க்ரோத் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறதுனால லாங் டேர்ம் சைடு எஃபெக்ட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ மேல்ஸ் வந்து ஸ்டீராய்ட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும்னா, நிறைய நோயாளிகளை பார்த்துருக்கோம், அவங்களுக்கு வந்து கொனாடல் அட்ரஃபி, அதாவது நம்மளுடைய டெஸ்டிஸ்ன்னு சொல்லுவோம், ஆண் விதை உறுப்புன்னு சொல்லி, அதுவே வந்து சுருங்கி போகிற அளவுக்கு ஆண்மைத்தன்மை இழக்கிற அளவுக்கான பாதிப்புகளை ஏற்படுத்துகிற அளவுக்கு பின்விளைவுகள் இதில் இருக்குது. அதனால் அந்த மாதிரியான ஒரு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க தவிருங்க. உங்களால் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ அதை நீங்கள் தாராளமாக வந்து ஃபேஸ் வைஸில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.